வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் கருப்பு சட்டையுடன் திமுக எம்பிக்கள் போராட்டம். வெள்ள நிவாரணத்திற்கு உரிய நிதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? நாடாளுமன்றத்திற்கு வெளியே கருப்பு உடையில் ஆடை அணிவகுப்பு நடக்கிறது. திமுக போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்த பிரதமர் நரேந்திர மோடி. கேரளாவுக்கு மத்திய அரசு உரிய நிதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. டெல்லியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் போராட்டம். நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுக போராட்டம். சென்னை மற்றும் நெல்லையில் அல்வா வழங்கி திமுக நூதன போராட்டம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்தி சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜர். தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த புகாரில் விசாரணை. உதகையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் உடலும் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. அரசு சார்பில் நிவாரண நிதி வழங்கப்பட்ட நிலையில் குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்க உறவினர்கள் கோரிக்கை. கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. 5 அதிகாரிகள் அமைச்சரின் குடும்பத்தினரிடம் விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். சிறுபான்மையினர் குறித்து அவதூறாக பேசியதாக அண்ணாமலை மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. சட்டத்திற்கு உட்பட்டு வழக்கை கீழமை நீதிமன்றம் பரிசீலிக்கலாம் என நீதிபதி உத்தரவு. ரெப்போ ரேட் வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை. 6.5 விழுக்காடாகவே தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வரலாறு இல்லாத ஒரு கூட்டம் நம் வரலாற்றை திரிக்கும். ஸ்பெயின் பயணத்தை தொடர்ந்து திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சியில் இதுவரை வந்த வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி இடம்பெற உள்ளதாக தகவல். விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 தொகுதிகளில் ஒன்றை ஒதுக்க வேண்டும் என புரட்சி பாரதம் எதிர்பார்ப்பு. பிப்ரவரி 25க்கு முன்பு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய இந்தியா கூட்டணி தீவிரம். மும்பையில் இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் தேர்தல் பொதுக்கூட்டத்தை நடத்த முடிவு என தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 19 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை 2 படகுகளையும் சிறைப்பிடித்த நிலையில் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள். ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கும் விரைவில் மிக்ஜாம் புயல் நிவாரண நிதி. கணக்கெடுப்பு பணி நிறைவடைந்து விட்டதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்திற்காக 14 அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைத்த போக்குவரத்து துறை. நேற்று நடைபெற்ற தொழிலாளர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் நடவடிக்கை. கர்நாடகாவின் சிவமோகாவில் குழந்தையின் வாயில் விழுந்து சிக்கிக் கொண்ட 10 சென்டிமீட்டர் நீளம் உள்ள மீன் அறுவை சிகிச்சை செய்து அகற்றி உயிரை காத்த மருத்துவர்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தைதை துரைசாமியின் மகன் வெற்றி காணாமல் போன சட்லஜ் நதி பகுதியில் தற்போது 3 சூட்கேசுகள் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். இமாச்சல பிரதேசம் சட்லஜ் நதியோரம் சென்ற போது தைதை துரைசாமி மகன் சென்ற காரானது விபத்துக்குள்ளானதாகவும் தொடர்ந்து மாயமான வெற்றியை 5வது நாளாக தேடுதல் பணியானது நடந்து வருகிறது. தற்பொழுது தேடுதல் பணியின் போது 3 சூட்கேஸ்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதில் வெற்றி பயன்படுத்திய சூட்கேஸும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடற்படையுடைய வீரர்கள் சட்லஜ் நதியில் ஆழ்கடலில் சென்று நீந்தி மூழ்கி செல்லக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்டு அந்த நதியில் தொடர்ந்து மாயமான வெற்றியை தேடக்கூடிய பணியானது நடந்து வருகிறது. அதே போல அந்த விபத்தில் சிக்கிய மீட்கப்பட்ட கோபிநாத் தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக சிம்லாவில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வெற்றியை தேடக்கூடிய பணி நடந்து வரக்கூடிய இந்த நிலையில் அங்கு கைப்பற்றப்பட்ட அந்த திசுக்கள், உடல் திசுக்கள், மூளை உள்ளிட்டவைகளுடைய DNA பரிசோதனைக்காக ஏற்கனவே சிம்லாவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த ஆய்வக முடிவிலும் இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த முடிவுகள் வரக்கூடும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஓட்டுநர் உயிரிழந்த ஓட்டுநருடைய உடற்கூறு ஆய்வுடைய முடிவுகளும் இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக விபத்து ஏற்பட்டது ஏனென்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற பல தகவல்கள் பரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த உடற்கூறு ஆய்வில் என்ன முடிவுகள் வரப்போகிறது என்ற முடிவு இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 5வது நாளாக மாயமான வெற்றியை தேடக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெற்றியுடைய உறவினர்கள், அவருடைய தந்தை தைதை துரைசாமி உள்ளிட்டோரும் இமாச்சல பிரதேசத்தில் அந்த தேடுதல் பணியிலேயே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பணிகள் தீவிரப்படுத்தி முடக்கவிடப்பட்டிருப்பதாகவும் இதில் கைப்பற்றப்படக்கூடிய அந்த பல்வேறு பொருட்களின் அடிப்படையில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலகன், விரிவான விவரங்களுக்கு. நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட திருச்செங்கோடு, பரமத்தி, குமாரபாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சியுடைய தலைவராக இருந்தார். அப்படி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர் ஏதோ தில்லுமுள்ளு செய்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினை விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி அவரை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திமுக கட்சிக்காக உழைத்தவர்கள் பல ஆண்டு காலமாக அந்த கட்சியிலே பல்வேறு உயர் பதவிகளை பெற்று பல ஆண்டுகளாக அமைச்சராக இருந்த மூத்த தலைவர்கள்லாம் பின்னுக்கு தள்ளி திரு கருணாநிதி குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி. நம்முடைய கட்சியில் அப்படி அல்ல. இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் இங்கே அமரக்கூடிய சூழ்நிலை உள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்பு சகோதரர் தங்கமணி அவர்களை குறிப்பிட்டதை போல நான் அங்கே அமர்ந்து மேடை பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றேன். அதுக்கு நானே சாட்சி. அனைத்து இந்திய சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் பூத் கமிட்டி கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.